கூடவே வந்து என்னன்னா நாங்க 2 பேரும் ட்ரிங்க் பண்ணல அப்படின்னும் அப்படியே அவங்க வந்து அங்கிருந்து பவுன்சர்ஸ் வந்து வெளியில அனுப்பிட்டாங்க. ஸோ அங்க பார்க்கிங்லயும் எங்களுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை தகராறு நடந்தது. ஸோ நாங்க 2 வீலர் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அதுல 2 விஷயம் சொல்லப்படுது. ஒண்ணு நாங்க கல்ல எறிஞ்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்தாங்க. பட் வேற ஒருவர் கல்ல எறிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மாறி மாறி சொல்றத நம்மளால இங்க பார்க்க முடியுது. ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. வந்து ஃபர்ஸ்ட் டைம் இடிச்சாங்க. இடிச்சப்போ லைட்டா ஷேக் ஆயிடுச்சு. நாங்க திரும்ப அங்கிருந்து போயிட்டோம். 4 பேர் போயிருக்காங்க அந்த ஸ்கூட்டில. ஓகே டியோல. அதாவது ஆண் நண்பர், பின்னாடி ஒருத்தர், நடுவுல அந்த பெண்கள் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காங்க. பின்னாடியே வந்து திரும்ப இடிச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டர் தொலைவுல வந்து இடைவெளியில லைக் வண்டி தேய்ச்சிட்டு போனதா இருக்கட்டும், இல்ல அதுல அந்த பெண் வந்து தூக்கி வீசப்பட்டதா இருக்கட்டும், இல்ல இன்னொரு பெண் இப்ப ரொம்ப ஆபத்தான நிலையில வந்து கீழ்பாக் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இவர் இந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இறந்து போனாங்க இல்லையா, அந்த பெண் வந்துட்டு லைக் +2 முடிச்சுட்டு ரிசல்ட் வந்ததுனால சென்னையில காலேஜ் அட்மிஷனுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஊருக்கு போறாங்க. அவங்கள வந்து லாஸ்ட் டைமா மீட் பண்ண வந்திருக்காங்க. அப்படின்ற மாரியான சரி, தகவல்கள் அதான் வந்து சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு மாறி மாறியான ம். தகவல் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. ஓகே, இன்னும் நமக்கு காவல்துறை தரப்புல இருந்து எந்த வித அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு வரல.